ஏஐ உலகத்துல தினம் தினம் புதுசு புதுசா மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வேலைக்கு எது கரெக்டான மாடல்னு கண்டுபிடிக்கிறது உண்மையிலே ஒரு பெரிய தலைவலி தான். ஆனா இனி அந்த கவலை வேண்டாம். உங்க வேலைக்கு சரியான ஏஐ மாடலை எப்படி ரொம்ப சிம்பிளா செலக்ட் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஜிபிடி, கிளாட், ஜெமினை, கோபைலட், அடடா இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட டெய்லி ஒரு புது ஏஐ மாடல் அறிமுகமாகுது. இதனால நம்மள மாதிரி ஒரு சாதாரண யூசருக்கு எந்த வேலையை செய்ய எந்த மாடலை செலக்ட் பண்றதுங்கிறதுல பயங்கர குழப்பம் வருது இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்கு. இங்க நாம யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தணும். ஏஐ மாடல்களோட பேர்ல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு நாம என்ன வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல கவனத்தை வச்சா போதும். நம்மளோட தேவை என்னன்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சா சரியான டூலை செலக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாங்க நம்மளோட ஏஐ டூல் பாக்ஸை ஓபன் பண்ணலாம். இந்த எல்லா ஏஐ மாடல்களையும் ஒரு டூல் பாக்ஸ்ல இருக்கிற கருவிகள் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. இப்போ எந்த வேலைக்கு எந்த கருவி செட் ஆகும்னு டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஜெனரேட்டிவ் மாடல்ஸ். இது ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரே கருவியை வச்சு நிறைய சின்ன சின்ன வேலைகளை பண்ண முடியும். சொல்லப்போனா நம்மளோட அன்றாட வேலைகளுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, ஒரு இமெயில் எழுதணும், ஒரு பெரிய ஆர்டிக்கலை சுருக்கமா தெரிஞ்சுக்கணும், சிம்பிளா சில கேள்விகள் கேட்கணும், இல்ல புதுசா ஒரு ஐடியா வேணும்னா நம்ம தினமும் யூஸ் பண்ற சாட் ஜிபிடி, கிளாட், ஜெமினை மாதிரியான ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் தான் இதுக்கு பெஸ்ட் சாய்ஸ். நம்ம வேலையை ரொம்ப வேகமா முடிக்க இது உதவும். அடுத்ததா நம்ம டூல் பாக்ஸ்ல இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ட்ரில் மெஷின் மாதிரி ரீசனிங் மாடல்ஸ். ஒரு வேலையை சும்மா செஞ்சு முடிக்காம அதை ஏன் செய்யணும், எப்படி செஞ்சா சரியா இருக்கும்னு ஆழமா யோசிச்சு சிக்கலான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வேணுமா, அப்போ இதுதான் உங்களுக்கான கருவி. உதாரணத்துக்கு உங்க பிசினஸ்ல ஒரு பிரச்சனைக்கு ஒரு புதுமையான தீர்வு கண்டுபிடிக்கணும், ஒரு பெரிய டேட்டா செட்ல இருந்து முக்கியமான இன்சைட்ஸ் எடுக்கணும், இல்ல நீங்க ஒரு கோடரா இருந்தா கோடு எழுதுறதுக்கும் அதுல இருக்கிற தப்ப சரி பார்க்கறதுக்கும் இந்த ரீசனிங் மாடல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வெறும் பதில மட்டும் தராது, அந்த பதிலுக்கு எப்படி வந்ததுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். கடைசியா டீப் ரீசர்ச் மாடல்ஸ். இதை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கருவின்னு கூட சொல்லலாம். ஒரு லேசர் ஸ்கேனர் மாதிரி ரொம்ப ஆழமான துல்லியமான வேலைகளுக்கு இது தேவைப்படும். பெரிய அளவிலான ரீசர்ச் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. இப்போ நீங்க ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்டா இருக்கலாம், இல்ல உங்க கம்பெனிக்காக ஒரு பெரிய மார்க்கெட் ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல டீப் ரிசர்ச் மாடல் ஒரு வரம் மாதிரி. இது நிறைய ஆன்லைன் சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஒரு முழுமையான ரிப்போர்ட்டா கொடுக்கும். ஆனா இதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. சில சமயம் ரிசல்ட் வர 30 நிமிஷம் கூட ஆகலாம். சரி, இப்போ இந்த 3 கருவிகளை பத்தியும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இதை எப்படி நம்மளோட நிஜ வாழ்க்கை வேலைகளுக்கு கரெக்டா பயன்படுத்துறது? இங்க தான் உங்களுக்கு அந்த ஆஹா மொமெண்ட் கிடைக்க போகுது. இந்த டேபிள் பாருங்க, எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லுது. வேகமான கிரியேட்டிவான வேலைகளுக்கு ஜெனரேட்டிவ் மாடல். உதாரணத்துக்கு உங்க டீமுக்கு ஒரு இமெயில் அனுப்புறது. கொஞ்சம் சிக்கலான நல்ல யோசிச்சு செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ரீசனிங் மாடல். உதாரணத்துக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்கை அனலைஸ் பண்றது. ரொம்ப ஆழமான நிறைய டேட்டா தேவைப்படுற வேலைகளுக்கு டீப் ரீசர்ச் மாடல். உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட் ரிப்போர்ட் ரெடி பண்றது. சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த கருவிகளை தனித்தனியா தான் பயன்படுத்தணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பயன்படுத்தும் போது ரிசல்ட் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஒரு ப்ரோமோ. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. முதல்ல ஒரு ரீசனிங் மாடலை யூஸ் பண்ணி ஒரு டாபிக்கை பத்தி பல கோணங்கள்ல ஐடியாஸ் ஜெனரேட் பண்ணலாம். ரெண்டாவதா அந்த ஐடியாஸ்க்கு சப்போர்ட்டா டீப் ரிசர்ச் மாடல் மூலமா ஆழமான தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்கலாம். கடைசியா ஜெனரேட்டிவ் மாடலை பயன்படுத்தி இந்த எல்லா தகவல்களையும் சேர்த்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான ஒரு வடிவத்துக்கு மாத்தலாம். ஓகே, நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளே புக்கா சுருக்கி பார்க்கலாம். இதை நீங்க ஒரு கைடு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 3 கோல்டன் ரூல்ஸ். பொதுவான வேகமான வேலைகளுக்கு ஜெனரேட்டிவ் மாடல், ஆழமா யோசிக்க வேண்டிய வேலைகளுக்கு ரீசனிங் மாடல், எக்ஸ்பர்ட் லெவல் ரிசர்ச்சுக்கு டீப் ரிசர்ச் மாடல். இந்த ஃப்ரேம்வொர்க்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்பவுமே சரியான கருவியை தான் தேர்ந்தெடுப்பீங்க. கடைசியா இந்த ஒரு வரியை மட்டும் மனசுல ஆழமா பதிச்சுக்கோங்க. எந்த ஏஐ மாடலை யூஸ் பண்ணணும்னு அதோட பேரை வச்சு முடிவு பண்ணாதீங்க. உங்க வேலை என்னவோ, உங்க தேவை என்னவோ அதை வச்சு முடிவு பண்ணுங்க. உங்க வேலை தான் உங்களுக்கான வழிகாட்டி. இப்போ உங்களுக்கு எந்த வேலைக்கு எந்த ஏஐ டூலை பயன்படுத்தணும்னு ஒரு தெளிவான புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த அறிவை வச்சு நீங்க அடுத்ததா என்ன பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போறீங்க யோசிச்சு பாருங்க. சாத்தியங்களுக்கு எண்ணையே இல்ல.